இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் நிறுத்துறியா உன் மித்ரா புராணத்தை? நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கடி? நான் தான் சொன்னல, மித்ராவுக்கும் மனுஷாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரேன். ஐயோ அண்ணா, அப்புறம் மனுஷாவோட விஷயத்தை பத்தி இந்த ஷாலினி வாயாடிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அர்ஜென்ட்டா அண்ணாவை அலர்ட் பண்ணி ஆகணும். அதனால உனக்கு என்னடி பிரயோஜனம்? மித்ரா மனசுக்குள்ள எப்படியோ லக்ஷ்மி இல்ல. அந்த மனுஷா விஷயத்த வெளியே கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் என் வழி கிளியர் ஆயிடும். என்ன மோடிஷாலு, எல்லாம் தெரிஞ்ச பெரிய அனுபவசாலி மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பலிக்குமோ இல்ல ஃபிளாப் ஆக போதும்? கண்டிப்பா இந்த பிளான் பலிக்குமா? நீ பாத்துக்கிட்டே இரு. ஐயோ, பின்னு குத்திட்டு வர மறந்துட்டேனே. இப்ப சொல்றா. உனக்கும் மனுஷாவுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு அந்த ஷாலினி ஃபேமிலி சந்தேகப்படுறாங்க. ஆமா, என்ன பத்தி மனிஷாவை பத்தியும் அவங்களுக்கு எப்பறம் தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. அந்த ஷாலினி பெரிய சிஐடியா இருப்பா போல. அடிவேர் வரைக்கும் போய் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கும் மனிஷாவுக்கும் நடுவுல என்ன வேணாலும் இருக்கட்டும், அதனால அவளுக்கு என்ன? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, இப்போ நீயும் மனுஷாவும் லவ் பண்றீங்கன்ற விஷயம் லக்ஷ்மி அன்னிக்கிட்ட ஷாலினி சொல்லிட்டா என்ன பண்ணுவ? ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அண்ணா சொல்றது கேக்குதா? நீ லைன்ல இருக்கியா இல்லையா? சொல்றா. கொஞ்சம் ஜாகிரதையா இருண்ணா. யா. சேம் திங் லக்ஷ்மி கிட்ட அவங்க ஷேர் பண்ணிட்டா. நோ நோ நோ, லக்ஷ்மிக்கு எக்காரணத்தை கொண்டு அது தெரியக்கூடாது. சித்தி, வந்துட்டீங்களா? இப்பதான் வந்தோம் லக்ஷ்மி. இதெல்லாம் நீங்க தான் உள்ள கொண்டு வந்தீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வேலைக்காரங்களை அனுப்பி வச்சிருப்பல சித்தி. ஓஹோ, பணக்கார வீட்ல மருமகளா இருக்கான்னு ரொம்ப ஓவரா சீன் போடுறாளே. ஜானு அக்கா, ஓ, சீர்வரிசையில எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா? சடங்கு சம்பிரதாயத்தை நாம கடைபிடிச்சுதானே ஆகணும். அதை செய்யாம இருக்க முடியாதுல்ல. ரொம்ப சரியா சொன்னம்மா. நம்ம சம்பிரதாயங்களை நம்ம மறக்கவே கூடாது. அதனாலதான் என் பொண்ணுக்கு நம்மளோட சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன். இந்த காலத்து பசங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துதாம்மா வளர்க்கணும். பேருக்கு வேணா நம்ம ஷாலினி இந்த காலத்து பொண்ணா இருக்கலாம், ஆனா சம்பிரதாய விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் சீனியர்னே சொல்லலாம் இவள. எங்க ஷாலினி எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த குடும்பமே சொர்க்கமா மாறிடும். ஷாலு, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? பெரியவங்க மேல உனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. பெரியவங்கள பார்த்ததும் போய் கால்ல விழுந்துருவல்ல. என்னமா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? போ, போய் விழு.
இந்த அம்மா வேற தேவையில்லாத விஷயங்கள்ல என்ன மாட்டி விடுறதா இவங்க வேலையே. போய் விழு, என்ன வேடிக்கை பாக்குற? போ. நல்லா இருமா. ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்றீங்க சம்பந்தி. ஆனா நீங்க மட்டும் அவ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறணும்னு பெருசா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ ஆசைப்பட்டவரோடவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். ஆ, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறணும். இது தரையில நெஞ்சு கொண்டு வந்த புடவையா? ஆமா அதான் அத்தை. நான் ரொம்ப நாளா இதை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்ல. காட்டு. நல்லதா போச்சு அரவிந்தா. மருமக கொண்டு வந்த சீர்வரிசையில உன் ஆசை நிறைவேறிடுச்சு. சம்பந்தி அம்மாக்கு பிடிச்சிருச்சுல, அதுவே எங்களுக்கு கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி. அப்பா, மித்ரா என்ன சொன்னா? இவனை பார்த்தாலே அப்படியே சில மாதிரி ஆயிடுற. இந்த அழகெல்லாம் இந்த லக்ஷ்மிக்கும் அந்த மனிஷாவுக்கும் சொந்தமாக விடவே மாட்டேன். ஹாய் மித்ரா சார். ஹாய். என்னடி மூணாவது மனுஷி மாதிரி மித்ரா சாருங்கிற? உரிமையா மாமான்னு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி கூப்பிட்டாதான் மாப்பிளைக்கும் பிடிக்கும். அப்படிதானே மாப்பிள? ம். ம். அம்மாடி லக்ஷ்மி, சொல்லுங்க பாட்டி. சுமங்கலி எல்லாம் கூப்பிடணும்னு சொன்னேனே, கூப்பிட்டியா? கூப்பிட்டிருக்கேன் பாட்டி. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. சரி. ஆமா, இந்த மனிஷா எங்க ஆளையே காணோம். அம்மா, பாரு மித்ராவும் மனிஷாவும் எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லக்ஷ்மி, சொல்லுங்க பாட்டி. சுமங்கலிங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும்ல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கமா. சரிங்க பாட்டி. இதுக்கு முன்னாடி சீன்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? நிறைய. இங்க வா சொல்றேன். ம்.